ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அகர் அகர் யூஸ் பண்ணி ஒரு ஜெல்லியோட ரெசிபி தான் பார்த்துட்ருக்கோம். யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு சைனா கிராஸ் அப்படிங்கிற ஒரு பேர் கூட உண்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டு அதில் அந்த அகர் அகரை கட் பண்ணி போட்டுக்கணும். அது நல்லா காய்ச்சணும். அது நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு வரணும். நல்லா ஹீட்டாக அது நல்லா நம்மளுக்கு மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம பாயில் பண்ணிக்கலாம். பார்த்துட்டே இருக்கீங்களா? அதை பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரியும். அதை கலக்கி விட அது நம்மளுக்கு மெல்ட் ஆகி நல்லா பாயில் ஆகி வரும். அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்துங்க, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ லைட்டாக தான் துகளாக தெரியும் நம்மளுக்கு. இது இன்னுமே நல்லா மெல்ட் ஆகி வரணும். அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு பவுலில் ஹாஃப் பவுல் மட்டும் சர்க்கரை, அதுக்கு ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணோன்னே பாருங்கள், இப்போ நம்ம ஏலக்காய், சர்க்கரை, அந்த அகரோட மிக்சிங் எல்லாமே சேர்த்து பாயில் பண்ணுறோம். நல்லா ஹீட் ஆகி அது எல்லாமே கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்துட்டே இருங்க, இன்னும் சர்க்கரை மெல்ட் ஆகலை. மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் நான். ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதை வடிகட்டிட்டு நார்மல் டெம்பரேச்சரில் வச்சாலும் வைக்கலாம். இல்லை நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இந்த இது ப்ளெயின். இதுலேயே நம்ம கொஞ்சம் கவு மில்க் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்கு பேர் கூட மில்க் புட்டிங்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஃப்ளேவரும் அண்டு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு ஹாஃப் கப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே சேம் ப்ராசஸ் தான். அதே பாதியை தான் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். மீதி பாதியில் தான் மில்க் ஆட் பண்ணியிருக்கோங்க. பாருங்கள், பொங்கி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சுட்டே இருங்க. இப்போ அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நான் அந்த பிளேட்டில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அது பாயில் ஆகி மேலே வருது. பொங்கி வரணும். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அப்போ நல்லா ஒரு பால் காஞ்சி அந்த பச்சை வாசம்லாம் போயிடுருக்கும். இப்போ ஒரு ஃபில்டர் எடுத்துக்கலாம். ஃபில்டர் எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம். அந்த சர்க்கரை அந்த இதெல்லாம் அகரோட துகள் எதுவும் இருந்துச்சுன்னா அந்த ஃபில்டர் பண்ணுறப்ப அதிலே சேர்ந்துக்கும். அதுக்காக தான் ஃபில்டர் பண்ணுறோம். ஃபில்டர் பண்ணிட்டு அதை டச் பண்ணாமல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக வச்சுருங்க. அது ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நல்லாவே செட் ஆகிடும். இல்லை நான் ஃப்ரீசரில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்றேன் அப்படின்னா ஃப்ரீசர்